Time 1:25 a.m. Day 107. ஆக்சுவலி நேற்று தூங்கவே இல்லை. மார்னிங் ஷிஃப்ட்டு முடித்து வீட்டுக்கு வந்துட்டு ரெக்கார்டெல்லாம் பண்ணிவிட்டு சரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானேன்னு அப்படியே இருந்துட்டேன். மூவி பார்த்தேன், லைஃப் ஆஸ் வி நோ இட். நல்லா இருந்துச்சு. எமோஷனலான அழுதேன். 7 மணி வரைக்கும் இருந்து படம் பார்த்தேன். சரியாகவே தூங்கலை. மூனி ஜிஞ்சி ஜிஞ்சி இல்லை மூனி ஜோசி பீட் அவங்கெல்லாம் வந்து சத்தம் போட்டு எந்திரிக்க வச்சுட்டாங்க. லைக் மத்தியானம் எந்திரிச்சு அப்புறம் குட்டி குட்டி வேலையெல்லாம் பண்ணி சமைச்சு கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். அப்படியே டைம் போயிடுச்சு. மூவி பார்த்தேன் மறுபடியும். என்ன மூவி தெரியுமா? வாய்ஸ் மெயில் டு இசபெல்லா. அது நல்லா இருந்துச்சு. அதுக்கும் எமோஷனலான அழுதேன். என்னமோ தெரியல, நல்ல நல்ல மூவிஸ் எல்லாம் என் கண்ணில் தெரியுது. ஆல் தேங்க்ஸ் டு நெட்ஃப்ளிக்ஸ். ஒரு மத்தியானமாக வந்து மேடம் ரூபிகா மைண்ட் ஃபக் பண்ணாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட சண்டை போட்டு அப்படியே டைம் போயிடுச்சு. மத்தியானம் தான் கரெக்ட். ஈவினிங் யூனிவர்சிட்டியிலேருந்து அம்மாவுக்கு கால் போயிருக்காங்க. ஏன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு பிரச்சனை. லைக் பிஹெச்டிக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஒரு 2 minutes தான் என்னோடய டீட்டெயில்ஸ் வந்து சேவ் பண்ண முடிஞ்சது. ஸோ லைக் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கேப் விட்டா, லைக் 2 minutes கூட இல்லை, ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே நம்பர் எடுக்கலை, ஆல்ரெடி யூஸ்ன்னு வந்துச்சு. அப்புறம் ஃபாதர் நம்பர் போட்டேன், அதுவும் அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. லாஸ்ட்டு அம்மா நம்பர் போயிட்டு சீக்கிரமாக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். சம்ஹவ் அது ரெடி ஆச்சு. சொல்லியிருக்கேன், 9 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அப்ளிகேஷன் எப்படியாவது கன்சிடர் பண்ணுங்கன்னு. நாளைக்கு பேசிட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க. வீட்லேயே தான் இருக்கேன். வீட்டில் இருக்கிறது நல்லா தான் இருக்குது. மூவி பார்த்துட்டு வீட்டு வேலையெல்லாம் பண்ணிவிட்டு பூனைங்க கூட விளையாடிட்டு நல்லா தான் இருந்துச்சு. நேற்று ரூபி ஒரு சன்ஃப்ளவர் பொக்கே கொடுத்தா. சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ அழகாக சன்ஃப்ளவர் நான் பார்த்ததே இல்லை. அந்த பொக்கே கவர் பண்ண அந்த ரேப் கூட நல்லா இருந்துச்சு. சாக்கில் பண்ணியிருக்காங்க. நல்லா க்ரியேட்டிவிட்டி. அப்புறம் ஸ்டோரி போட்டிருந்தேன், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். அன்எக்ஸ்பெக்டடாக எல்லாம் கமெண்ட்ஸ் வந்துச்சு. அப்புறம் ஈவினிங் வந்து ஆக்சுவலி தண்ணி முடிஞ்சிருச்சு. தண்ணி கேன் போட்டேன். பால் எனக்கு என்னமோ ஹேசல்நட் காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு. அது என்ன பிராண்டு நான் யூஸ் பண்ணுறேன், ராகான்னு நினைக்கிறேன். ஆனால் செம்ம பிராண்டு அது. காஃபி மற்ற பாட்டிலெல்லாம் சீக்கிரமாக வந்து அந்த எப்படி சொல்கிறது, கெட்டு போகிறதில்ல, பட் அந்த கட்டி ஆகும்ல. ஆனால் இது அது ஆகவே இல்லை. எப்படி வாங்கும்போது இருந்துச்சோ அப்படியே இருந்துச்சு. நிறைய ஒரு 2 times காஃபி குடித்தேன். அப்புறம் தயிர் சாதம். ரொம்ப நாளாச்சு தயிர் சாதம் சாப்பிட்டு.
அதனால் தயிர் சாதம், அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை எல்லாம் சாப்பிட்டேன், விரும்பி சாப்பிட்டேன். அப்புறம் நைட்டு வந்து சும்மா வெளியே போயிட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு போயிட்டு கேஷ் எடுத்த மெயின்டெனன்ஸுக்கு அமௌண்ட்டு, அப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கினேன். ரொம்ப நாள் ஆச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தோணுச்சு. லைக் ரொம்ப நாளாக ஒரு 1 வீக் எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வர வழியில் மல்லிகைப்பூ வாங்கினேன். அவங்க கேட்டாங்க, உங்கள் ஃப்ரெண்ட் எங்கேன்னு, ரோபி பற்றி தான் கேட்டாங்க. அவங்க எப்போவும் வரும்போது உங்களுக்கு பூ வாங்கிட்டு வருவாங்க, அவங்க எங்கே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், தூத்துக்குடியில் இருக்காங்க. கேட்டதாக சொன்னாங்க. கேட்டதாக சொன்னேன். அப்புறம் என்னாச்சு, ஆக்சுவலி நிறைய விஷயம் பேசணுன்னு படம் பார்க்கும் போதெல்லாம் யோசித்து வச்சேன். ஒன்று வந்து இப்போவும் எனக்கு கனவில் நான் வந்து அமேசானில் ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த ட்ராமேட்டிக்காக இருக்குது. லைக் எங்களுக்கு வந்து 9 hours ஒர்க்கிங், அதில் 8 hours ப்ரொடக்ஷன் காட்டியே ஆகணும். எப்படின்னா ஆக்ஸ் இருக்கும், அவைலபிள் இருக்கணும், எப்போ வேணால் கேஸ் வரும், கேஸ் வந்து அக்செப்ட் பண்ணி ஒர்க் பண்ணும், டைமர் ஓடிட்டே இருக்கும், பிரேக்கு கூட டைமர் தான், 15 minutes 30 minutes. அதுவும் அவங்க சொல்கிற டைமில் எடுக்கணும், இல்லாட்டி அதியரன்ஸ் இஷ்யூ ஆகும். லைக் கிட்டத்தட்ட ரோபோட் மாதிரியே வேலை செஞ்சுருக்கேன். அது இன்ன வரைக்கும் எனக்கு ட்ராமேட்டிக்காகவே இருக்குது. இப்போவும் கனவில் அந்த மாதிரி எனக்கு ஒர்க்கு அசைன் ஆகிற மாதிரி, சாய் வந்து அதை பார்க்குற மாதிரி. ஐயோ, கனவுலேருந்து எந்திரிச்சு இப்போ தான் வந்து நிம்மதியாக இருக்குது. ஓகே, அந்த கொடூரமான ஒர்க்கில் நான் இல்லை, நான் இப்போது பீஸ்ஃபுல்லான ஒர்க்குக்கு மூவ் ஆகிட்டேங்கிற அந்த நல்ல ஃபீலிங் எனக்கு வந்துச்சு. அப்புறம் அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணேன், நைட்டு அம்மாக்கிட்ட பேசினேன். என்னென்னமோ பேச யோசித்து வச்சேன், இப்போ எதுவுமே ஞாபகம் இல்லை. நெக்ஸ்ட் டைம் வந்து நோட் பண்ணி வைக்கணும் என்னென்ன பேசணுன்னு. அப்புறம் நைட்டு அன்எக்ஸ்பெக்டடாக சோனி கால் பண்ணான். லைக் சோனி எப்போவுமே கால் பண்ணுவான், நான் தான் எடுக்க மாட்டேன். லைக் ஏதோ நான் எடுத்தேன், அவனே ஷாக் ஆகிட்டான். 1 hour பேசணும், நிறைய பேசணும். 2016 அதுக்கும் முன்னாடி 2014, 15, 16 இந்த டைமில் அப்போ வந்தான் என் லைஃப்பில். அப்போது நான் வீடை விட்டு இறங்கும்போது அவன்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன், என்னை வந்து பிக் பண்ண முடியுமானோ இல்லை ஹெல்ப் பண்ண முடியுமானோ ஏதோ நான் கேட்டிருந்தேன். அவன் வந்து வீடை விட்டெல்லாம் இறங்காத, அதெல்லாம் நல்லதில்லை அப்படி இப்படின்னு லைக் ரொம்ப அறிவுரை சொல்லியிருந்தான் அண்ட் டிஸ்கரேஜும் பண்ணியிருந்தான். எனக்கு அது பிடிக்கலை. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாத, அதுக்காக என்னை டிஸ்கரேஜும் பண்ணாத, அப்படி தான் அந்த மைண்ட் செட்டு தான் எனக்கு அன்றைக்கி இருந்துச்சு. அதனால் பிளாக் பண்ணிட்டு நான் ஹெல்ப்பே யார்கிட்ட எப்படி கேட்க மாட்டேன். அப்படி அவங்ககிட்ட நான் அன்றைக்கி கேட்டேன். அப்புறம் அது நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் 2018 அவன் சென்னை வந்தான், பார்க்க வந்தான், நாங்கள் மீட் பண்ணோம். அவனுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாது, அவன் சொன்னதில்லை. இப்போ சொல்கிறான், ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, சும்மாவா வந்து கேரளாலேருந்து சென்னை வரைக்கும் நான் பார்க்க வருவேன், பிடிச்சிருந்தான் தான் வந்தேன் அப்படின்றான். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். லைக் சொன்னால் தான் தெரியும். எனக்கு அவன் மேலே கோவம் இருந்துச்சு. அதாவது அவன் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கேமராமேனாக ஒர்க் பண்ணுறான். ஆசிஃப் அலியோட பர்த்டே என் பர்த்டேயும் சேம் டே. அவன் வந்து ஆசிஃப் அலி பர்த்டேக்கு ஸ்டேட்டஸ் போட்டான், ஸ்டோரி போட்டான் ஃபேஸ்புக்கில். ஸ்டேட்டஸாக ஸ்டோரியாக என்ன சொல்லுவோம், அது என்னை வந்து விஷ் கூட பண்ணலை. அப்போ நான் அவன் மேலே செம கோவத்தில் இருந்தேன். எப்படி என் பர்த்டே நீ மறக்கலாம், ஆனால் ஆசிஃப் அலி பர்த்டே ஞாபகம் இருக்குது அப்படின்னு. இப்போ அவன் நல்லா தான் இருக்குது. இப்போ அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சு, ரொம்ப சீரியஸ் ரிலேஷன்ஷிப். ஆனால் இப்போவும் என்னை கால் பண்ணுவான். அவனே சொல்லியிருக்கான் நிறைய தடவை.
வாழ்க்கையில் அவனை இவ்வளோ இக்னோர் பண்ண வேறொரு பொண்ணே இல்லைன்னு. ஏன்னா கால் பண்ணிட்டே இருப்பான், நான் இக்னோர் பண்ணிட்டே இருப்பேன், எடுக்கவே மாட்டேன். லைக் எப்போவாவது எடுத்து பேசுவேன். எப்போவுமே எடுத்தால் எனக்கு நான் என்ன பேசுகிறது எனக்கு தெரியலை. மேபி இன் பர்சன் இப்போது நான் ஆஃபீஸ் போகிற மாதிரி ஆஃபீஸில் என் கூட ஒரு கொலீக்னா அந்த அந்த 8 hours 9 hours ஸ்பெண்ட் பண்ணால் ஐ கேன் கிவ் இன் பர்சன் அட்டென்ஷன். ஆனால் மற்றபடி ஃபோனில் எனக்கு அவ்வளோ ஐ டோன்ட் நோ அவ்வளோ வரமாட்டேங்குது. எங்கே இல்லாமோ போகலான்னு நினச்சேன். ஆனால் இப்போ எங்கேயும் போகாமல் வீட்டிலே இருக்கிற மாதிரி இருக்கும்னு தோணுது. ஆனால் எங்கேயுமோ போகணுன்னு இருக்குது. பார்ப்போம் என்ன தான் எனக்கு வரப்போகுதுன்னு. ஆக்சுவலி இது சொல்ல மறந்துட்டேன். மார்னிங் மூனி வந்து அவனை என் மேலே என் பக்கத்தில் வந்து படுத்தான். கட்டி பிடிச்சி தூங்கினேன் நான் மூனியை. தூங்கினது இல்லை, லைக் தூங்குற மாதிரி இருந்தேன். அவன் வந்து நகரலை, ஒரு பிடிக்காத மாதிரி ஒன்றுமே பண்ணலை. அவன் கைக்கு இடையிலலாம் வந்து நான் கை போட்டு தூங்கினேன். படுத்தேன். மூணு என்னோட தங்கக்கூடம். எவ்வளோ வருஷம் ஆச்சு. எல்லா பூனையோட கேரக்டரும் சேஞ்ச் ஆகிடுச்சு மூணியை தவிர. எல்லோரும் விட்டுட்டு போனாங்க, வந்தாங்க. ஆனால் மூணி மட்டும் ஹீ ஸ்டேட். விட்டு போகல, வீட்டுக்குள்ளே வராமல் இருந்திருந்தான் ஒரு காலத்தில். ரொம்ப கஷ்டப்பட்டப்போ. பட் ஐ எம் கிளாட் ஹீ இஸ் கம்மிங் பேக். அவன் மட்டும்தான். ஐயோ மூனி எவ்வளோ க்ளோஸாக இருக்கான், எவ்வளோ பாசமாக இருக்கான். எத்தனையோ குஞ்சு கிளி வந்து எவ்வளோ பூனையை பெற்று போட்டிருக்கா. ஆனால் இந்த பூனை தான் இவ்வளோ க்ளோஸாக அண்ட் இவ்வளோ நாளும் வாழ்ந்திருக்கான் என் கூட. சம்டைம்ஸ் யோசிப்பேன், எப்படி சொல்கிறது, உண்மையிலே லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை. திடீர்னு கனவில் திடீர்னு யோசிக்கும்போது நான் கேரளாவில் இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தோணும். அப்புறம் தான் ஓகே, கனவுலேருந்து எந்திரிச்சா ஓகே, நான் வந்து சென்னையில் இருக்கேன், நான் தனியாக இருக்கேன், வீட்டில் அம்மா அப்பாலாம் கூட இல்லை, அவங்க கேரளாவில் இருக்காங்க. தனியாக இருக்கிறது நல்லா தான் இருக்குது. இது ஒரு நல்ல ஃபீலிங் தான். வீட்டில் தான் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, அது பண்ணாத இது பண்ணாத, ஜன்னலை கூட திறக்க விட மாட்டாங்க. ஆனால் இங்கே எனக்கு வேணும்னா திறக்கலாம், வேணான்னா மூடி வைக்கலாம். நீங்கள் நினைப்பீங்க இதெல்லாம் ஒரு விஷயமானு. ஆனால் எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா இருந்தது ஒரு காலத்தில். ஃப்ரீடமே கிடைக்காதனால தான் ஃப்ரீடம் வேணும்னு வெளியே வந்தேன். பட் ஓகே, ஐ எம் glad I made that decision. நிறைய விஷயம் சொல்ல நினைச்சேனே, வேறு என்ன. யோசிக்கிறேன். நிறைய கதை சொல்லணும்னு நினச்சேன், நிறைய பேரை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். இப்போது எதுவும் ஞாபகம் இல்லை. சொல்லியிருந்தான் ஒரு விஷயம். என்னை மிஸ் பண்ணும்போது யூடியூப் கேட்டிருந்தானா. அப்போது அவனுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்துச்சா. அது நல்ல ஃபீட்பேக், எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு வாய்ஸ் மாதிரி இல்லாமல் ஹார்ட் டு ஹார்ட் அப்படி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணுவேன். என்னைக்காவது முடியலைன்னா, ரொம்ப நாள் ரெக்கார்ட் பண்ணலைன்னா அப்போ எனக்கு எதுவும் ஆச்சுன்னு அர்த்தம். ஆஸ் லாங் ஆஸ் நெட்டு, வேலை, அப்புறம் குரல் இருக்கிற வரைக்கும்
ஐ திங்க் ஐ கேன் புல் திஸ் ஆஃப். பார்ப்போம். நிறைய பேசணும்னு நினச்சேன், இப்போ எதுவும் வரல. ஞாபகம் இருக்கும்போது சொல்கிறேன். நல்லா காற்று வீசுது, மழை பெய்கிற மாதிரி இருக்குது. பால்கனியில் அதே மாதிரி நேற்று மாதிரி ஊஞ்சல் ஆடிட்டு பேசிகிட்ருக்கேன். ஆக்சுவலி நேற்று குப்பை வச்சேன். குப்பை வைக்கும்போது ஒரு நாய் வந்துச்சு. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. எல்லோரும் நாயை துரத்தி நாய் கூட நாய் என்னை பார்த்தா அந்த என்ன வால் ஆட்டுது, ஆனால் என்கிட்ட வர மாட்டேங்குது. ஃபுட்டு வச்சேன், நாய் சாப்பிட்டுச்சு. பசு மாட்டுக்கு பழம் எடுத்து வச்சேன், ஆனால் பசுவை காணோம். இல்லாட்டி நான் வந்து எப்படி சொல்கிறது, பழம் எடுத்து வைக்கும்போது அதை நான் பார்க்க மாட்டேன். பழம் இல்லாத போது நிறைய மாடு வந்து சுற்றி போகிறது, ஐ மீன்ஸ் மேயறது பார்ப்பேன். என்னமோ தெரியல, மாடே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இப்போ மாடு சொன்னதுனால பிடிக்குமா, பிடிச்சிருக்கா, இல்லை எனக்கு கிருஷ்ணனை பிடிச்சதுனால பிடிச்சிருக்கா தெரியல, ஆனால் மாடு பிடிக்கும். எல்லா மிருகங்களையும் பிடிக்கும். எனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு, மிருகம்னு சொன்னப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. நான் சொல்லியிருக்கேன்ல எனக்கு எந்த மாதிரி வீடு வேணும்னு, ஐ மீன் வீடு கட்டணும்னு சொல்லியிருக்கேன். சென்னையில் ஒரு எனக்கு ஷோலிங்கர் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடு எனக்கு பிடிக்கும் தான், ஆனால் இது ஒரு அப்பார்ட்மெண்ட். ஆனால் இதில் தான் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட 6 இயர்ஸாக இருக்கேன். பட் ஸ்டில் எனக்குன்னு ஒரு ப்ளாட்டு, அதில் அழகாக குட்டியாக ஒரு வீடு, அதில் எனக்கு பிடிச்ச மாதிரி ரூமு, நிறைய ஜன்னல், நிறைய ஊஞ்சல், எல்லா டைப் ஊஞ்சல். எனக்கு ஆட்டுக்கட்டில் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஹேங்கிங் பெட் ரொம்ப பிடிக்கும். வேறு என்ன நிறைய பிடிக்கும். ஸ்விம்மிங் பூலுன்னு சொல்ல முடியாது, ஸ்விம்மிங் பூல் ஆப்வியஸ்லி பிடிக்கும் தான். அதை விட லைக் ஸ்விம்மிங் பூல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணதில்லை. எனக்கு நேச்சர்லேயே உண்டான இப்போ பாண்டோ இல்லை ஸ்ட்ரீமோ அந்த மாதிரி இருந்தால் இன்னும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு நிறைய அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ் எல்லாருமே வேணும். ஆனால் இவங்களெல்லாம் யார் மேய்க்கிறது தான் தெரியலை. இப்போது பசுமாடுனா போய் பால் கறக்க அளவுக்கு எனக்கு தெரியாது. அண்ட் அவங்க பாலில் நான் டிபெண்ட்டாகவும் இல்லை. அது இப்போது கேட்டுனா அவங்க இண்டிபெண்ட். எனக்கு இப்போ அவங்க பால் எடுக்கணும் அதெல்லாம் இல்லை. ஃபுட்டு வச்சா சாப்பிடுவாங்க, அவங்களே அவங்கள க்ளீன் பண்ணிப்பாங்க, அதெல்லாம் இருக்குது. எனக்கு அதை நினச்சா தான் கொஞ்சம் எனக்கு தெரியல. நிறைய கார்டனிங் பண்ணணும், நிறைய ஃப்ளவர்ஸ், ட்ரீஸ். எனக்கு ஆலமரம் ரொம்ப பிடிக்கும், பேம்பு ட்ரீ ரொம்ப பிடிக்கும். ட்ரீஸ்னாலே பிடிக்கும், பட் ஆலமரம் மேலே ஒரு கனெக்ட், பேம்பு மேலே ஒரு கனெக்ட், பைன் ட்ரீஸ், ஓ மை காட், அதுவும் பிடிக்கும். எனக்கு இதெல்லாம் வேணும். நான் இருக்கிற வீட்டில் இதெல்லாம் வேணும். நிறைய இடத்துக்கு ஊர் சுற்றிட்டு திரும்ப ஹோம்னு, லைக் எனக்கு ட்ராவல் பண்ண பிடிக்கும், ஆனால் அதுவே பண்ணாலும் பிடிக்காது. லைக் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரணும். எனக்குன்னு ஒரு வீடு, அதில் நிறையா நான் நினச்ச மாதிரி இந்த இவங்கெல்லாம் இருக்கணும். அந்த லைக் நான் வீட்டுக்கு வரும்போது பூனைங்க, இந்த ஆடு, மாடு, கோழி, காக்கா எல்லாருமே வேணும். அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஏன்னா டிபெண்ட்டாகவே இருக்கக்கூடாது. அது ஒன்று இருக்குது. பன்னியாக இருந்தால் கூட பார்த்துப்பேன், கழுதையாக இருந்தால் கூட பார்த்துப்பேன். பட்டர்ஃப்ளைஸ் வேணும். நிறைய கார்டன் பண்ணணும். ஈவினிங் ஒரு காஃபி குடிக்கவோ டீ குடிக்கவோ அந்த கார்டனில் உட்காந்து அப்படி இருக்கணும். சன்செட் பார்க்க முடியணும், சன்ரைஸ் பார்க்க முடியணும். மழையில் வீட்டுக்குள்ளே நனைகிறது வந்து ஒரு தெரப்பி
மாதிரி இருக்கணும். வீடே வந்து ஒரு தெரப்பி மாதிரி இருக்கணும். எனக்கு அந்த வுடன் ஃபென்ஸ் வேணும். சின்ன வயசுலேருந்தே ஆசை. நான் ஃபேரி டெய்ல் புக்கில் படித்த அந்த வுடன் ஃபென்ஸ், அந்த லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட்டோட அந்த பிரிட்ஜு, அதெல்லாம் வேணும். குட்டி குட்டி நிறைய லைட்ஸ் வேணும். கலர் கலராக டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரிலாம் லைட் இருக்காங்கிற மாதிரி லைட் வேணும். ஷான்லியர் வேணும். எல்லாம் வேணும். ஆனால் வீடு மட்டும்தான் இல்லை. ஆனால் கட்டுவேன் என்னைக்காவது ஒரு நாள். எவ்வளோ நாள் வாழ போகிறோன்னு தெரியலை. ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து செத்து போகணும், ரிக்ரெட்டே இல்லாமல். பார்ப்போம் அதை நடக்குதான்னு. இப்போதைக்கு வழியில் போகிற எப்படி என்ன சொல்கிறது, அந்த மாடுக்கும் நாய்க்கு தான் சாப்பாடு போட முடியுது. நல்ல வேலை இருந்தால், வீடு இருந்தால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு போடுவேன். வேறு என்ன சொல்லலாம்னு நினச்சேன். நேற்று வந்து டாக்டர்ஸ் டேயா, அதுவும் சொல்ல மறந்துட்டேன். என்ன தெரியுமா, நான் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்கூல் பஸ்ஸில் ஒரு ஈவினிங் டைம் வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன். என் பக்கத்தில் இருக்கிற ஒரு குழந்தை, அந்த குழந்தை ஒரு 2nd ஸ்டாண்டர்டோ 1st ஸ்டாண்டர்டோ படிக்கிற குழந்தை. அப்போ 6th. நாங்கள் பேசிகிட்ருக்கோம். திடீர்னு அந்த பொண்ணு என் மேலே வாந்தி எடுத்துட்டான். என் மேலேனா என் ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் ஆயிடுச்சு, அண்ட் என்னோடய டிஃபன் பாக்ஸ் அந்த பேக்கில் கொஞ்சம் ஆயிடுச்சு. அவ்வளோதான். நான் ரொம்ப எப்படி சொல்கிறது, டிஸ்கஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்தேன். அப்படின்னே பார்த்துட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு அம்மா கிட்ட வந்து ரொம்ப சீன் போட்டேன். பாரு மேம், இல்லை மேலெல்லாம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு. எங்கள் அம்மா, அது வந்து வாந்தி தானே, எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுற, பரவாயில்ல, பாவம் அந்த குழந்தைக்கு என்னாச்சோ அப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு அன்னைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நாம தான் ரொம்ப அதை காம்ப்ளிகேட் பண்ணிட்டோமோ 6th ஸ்டாண்டர்டில். அப்போது இது எனக்கு என்கிட்ட மேபி இது முன்னாடியே அதெல்லாம் வந்து நார்மல் தான். இப்போ நாமளே ஒரு தடவை வாந்தி எடுத்தால் நம்மளே வாந்தி எடுப்போம், தெரியாமல் யார்கிட்ட வந்து அவங்க டிஸ்கஸ்டிங்காக பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும். இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த குழந்தைகிட்டே நான் கைண்டாக இருந்திருப்பேன். அந்த குழந்தைகிட்ட நான் ஆக்சுவலி எதுவும் பேசலை, ஆனால் நான் வந்து டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் பண்ணேன். ஆனால் அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நான் அப்படி ஃபீல் பண்ணதில்லை. ஏன்னா அதையும் நான் என்ன சொல்கிறேன், ஏன் வந்து அதை பற்றி இப்போ சொன்னேன்னா, காலையில் மூணி பண்ண வேலையா ஜிஞ்சி பண்ண வேலையா தெரியல, மேட்டுக்கு அடியில் அழகாக ஒளிச்சு வச்சுருக்காங்க. ஓகே, நான் என்னடா திடீர்னு நாறுது அப்படின்னு பார்த்தா யார் பண்ண வேலை தெரியல. பட் எனக்கு இப்போ அதெல்லாம் வந்து யூஸ் டு ஆயிடுச்சு. இப்போ யூரின் பண்ணாலோ இல்லை ஸ்டூல் போட்டாலோ, ஸ்டூல் பண்ணாலோ எனக்கு அதெல்லாம் வந்து இப்போ யூஸ் டு ஆயிடுச்சு. சம்டைம்ஸ் யூஸ் இந்த டாக்டர் நர்ஸ் எல்லாம் வந்து ப்ரெக்னென்சி டைமில் டெலிவரி டைமில் எல்லாம் போகும், வெளியே வரும், அருவருப்பாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு எல்லாம் அவங்க சம்பாதிக்கிறாங்கங்கிறது அது வேறு. ஆனால் அது என்டியூர் பண்ணுறாங்கல்ல, தட்ஸ் சத்தியமாக தாங்க முடியாத ஒன்று. அதுக்கு அவங்களுக்கு எனக்கு சத்தியமாக ரெஸ்பெக்ட் இருக்குது. ஆக்சுவலி அந்த 6th ஸ்டாண்டர்ட் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நான் என்கவுண்டர் பண்ண இன்சிடெண்ட் வந்து மது கூட. நானும் மதுவும் வந்து ப்ரமோஷன் கிடைச்சதுன்னு போயிட்டு ரெஸ்டோ பார் போயிட்டு நல்லா குடித்தோம். பீர் தான் குடித்தோம். மேடம் வந்து பன்னீர் சாப்பிட்டாங்க, ஃபுல்லாக வாந்தி. நாங்கள் ஓய எடுத்தோம், ஃபுல்லாக வாந்தி எடுத்துட்டா. ரூம் ஃபுல்லாக சுற்றி கோலம் போட்டுட்டா, வாந்தி கோலம். அவள் போதக்கை வேறு.
எனக்கு வந்து ரூம் சர்வீஸை கூப்பிட ஒரு மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்து திட்டுவாங்களோ குடித்ததுக்கு அப்படின்னு நானே தான் க்ளீன் பண்ணேன். பாத்ரூம் இருக்கிற எல்லா டிஷ்யூ எடுத்துகிட்டு தொடச்சி க்ளீன் பண்ணேன். எனக்கு என்ன பயம்னா அதை பார்த்து நான் வந்து எடுத்துகிட்டு பயந்துருச்சு. பட் சம்ஹவ் ஐ மேனேஜ்ட் இட். பட் எனக்கு எம்பாரஸ்மெண்ட்டே தோணலை. ஐம் ப்ரவுட் ஆஃப் இட். அந்த ஒரு இதுக்கு ஃப்யூச்சரில் எனக்கு ஒரு குழந்தையோ இல்லை நான் ஒரு குழந்தைய தத்தெடுக்கிற நிலைமை இருந்தாலோ சத்தியமாக சொல்கிறேன், சின்ன வயசுலேருந்தே எல்லாமே சொல்லிக் கொடுப்பேன், இன்க்ளூடிங் செக்ஸ். எல்லாம் தெரிஞ்சு வைக்கட்டும். அது ஒரு நேச்சர் விஷயம். நத்திங் ரொம்ப ஐயோ இப்படி அப்படின்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. அது ஒரு ப்ராசஸ். அது ஒரு நல்ல ஒரு ப்ராசஸ். எல்லோரும் ரொம்ப சிரித்து வெக்கப்பட்டு சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. ஒரு உயிர் உருவாகிறது எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம ஹியூமனில் தான் இவ்வளோ யோசிக்கிறோம். அனிமல்ஸ்லாம் அவ்வளோ யோசிக்கவே மாட்டோம். இப்படியெல்லாம் வந்து குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். கைண்டாக இருக்க சொல்லிக் கொடுக்கணும். ஜாதி மதம் இல்லைன்னு சொல்லிக் கொடுக்கணும். நிறைய சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் என்ன மாதிரி குழந்தை வளருமானு எனக்கு தெரியலை. ஆனால் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லிக் கொடுக்கணும். ஆக்சுவலி இதுவும் சொல்ல மறந்துட்டேன், பிரணவ் விஷயம். ஸ்டார்டிங்கில் பிரணவ் என்கிட்ட பேசும்போது ரொம்ப கைண்டாக, அவ்வளோ அதிகமாக பேச மாட்டார். ஆனால் பேசுகிறதெல்லாம் ரொம்ப லோ வாய்ஸில் கைண்டாக பேசுவாங்க. எப்படி தெரியுமா இருக்கும், மௌன ராகத்தில் வர மோகன் மாதிரி இருக்கும். நான் அப்படி தான் நினச்சேன் கேரக்டர். ஒரு ஃபஸ்ட்டு 1 வீக் அப்படி தான் இருந்துச்சு. மெல்ல 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 தான் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ரீசெண்டாக வந்து நான் போயிட்டு வந்தேன்ல அவர் கூட, அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் எனக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்புனார். அந்த கண்ணே கலைமானே அந்த பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அது என்னை கண்மணின்னு தான் கூப்பிடுவார். அந்த பாட்டு ரீல்ஸில் வந்து எனக்கு அனுப்புவார். அப்போ நான் வந்து என்ன சொன்னேன், அந்த பாட்டு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மௌன ராகத்தில் வர மோகன் மாதிரி அப்படி ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு, அவ்வளோதான் சொன்னேன். அதுக்கு அவர் என்னை அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லி தான் ஒரு மனுஷனால் கோவம் கூட பட முடியலை. கோவப்பட்டாலே வந்து பேட் பர்சங்கிற அந்த முத்திரை நான் குத்துறேன்னா அந்த சீல் வைக்கிறேன்னா, அந்த பேட்ச் கொடுக்குறேன்னா, அப்போது எனக்கு அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அதை சண்டையாக்கணும்னு இல்லை. அவர் அதை சண்டையாக எடுக்கிறாரு. எனக்கு எப்படி தெரியுமா, நீங்கள் கோவப்படுங்க. கோவப்படுறது வந்து வேறு, கோவத்தில் வார்த்தை விடுறது வேறு. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. இப்போது 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கோவப்பட்டுட்டு எனக்கு நீ பண்ணது பிடிக்கல, இது வந்து கோவம். எனக்கு நீ பண்ண பிடிக்கலைங்கிற வார்த்தை சொல்லாமல் உனக்கு நீ வந்து இந்தியாவில் இருக்கிறதுனால தான் உனக்கு இப்படி, உனக்கு இந்தியாவுக்கு இவ்வளோ ஃப்ரீடம் 1947 ஃப்ரீடம் கிடைச்சிது, ஒருவேளை அது கிடைக்கல, பொண்ணுங்களுக்கு கொடுக்கலன்னா நீ இப்படி பேசியிருக்க மாட்டே, இப்படியெல்லாம் சொன்னால் அது எப்படி அது கோவம்னு நம்மளால் ஏற்றுக்க முடியும்? சைக்கோட்டிக்காக இருக்குது, ரொம்ப ட்ராமா கொடுக்குறேன், டாக்ஸிக்காக இருக்குது, அப்படி தானே யோசிப்போம். அதே தான் எனக்கும் வந்துச்சு. எனக்கு அவர் கோவப்படுற மாதிரியே தோணலை. என்னடா இந்த மனுஷன் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படி தான் தோணுச்சு. இது நான் எப்படி அவர்கிட்ட கன்வே பண்ணுறது தெரியல. கன்வே பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டில் இப்போ அவர் இல்லை. அனுப்புகிற மெசேஜ் எல்லாம் வந்து ஒரு மனுஷன் கோவப்படக்கூடாது, அதுக்குள்ளே நீ கெட்டவன்னு சொல்லிடுவீங்களே அப்படின்றாரு. நான் வந்து அவர் கோவப்பட்டதுக்கு நான் சொல்லலை, கோவப்பட்டுட்டு என்ன வார்த்தை சொன்னாரோ அதுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன். அது அப்புறம் இதையும் சொல்கிறாரு, எப்போவும் ஒரு தடவை கோவப்பட்டதுக்கு இப்போவும் சொல்லி காட்டுறேன் அப்படின்றாரு. ஆக்சுவலி நான் வந்து எல்லாத்தையும் சீக்கிரம் மறந்துடுற ஒரு பர்சன். எனக்கே அது இவ்வளோ
ஆழமாக பதிஞ்சிருக்குன்னா அது எனக்கு எவ்வளோ ஹர்ட்டாக இருந்ததுனால எனக்கு அது பதிஞ்சிருக்குங்கிறதே அவருக்கு அது புரிய முடியலை, புரிஞ்சிக்க முடியலை. சேட். ஆமாம், இதெல்லாம் தான் ஆக்சுவலி நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ ஒவ்வொன்றா பேசும்போது ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். மிச்சத்தை நாளைக்கு சொல்கிறேன். ஏதாவது ஸ்டோரி வரும். ஓகே, அவ்வளோதான். டே டன்.